ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எனக்கு வந்த ரெசின் கீச்சன் ஆர்டரை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றின வீடியோ தாங்க. இந்த ஆர்டர் வந்து எங்கள் ஊரில் இருந்தே தான் வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெசின் அளக்கிறதுக்காக வேயிங் ஸ்கேலும் க்ளவுஸும் எடுத்திருக்கேங்க. இந்த ஒரு ரெசின் ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கிறது 2:1 ரேஷியோவில் இருக்கக்கூடிய ரெசின் அண்ட் ஹார்ட்னர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் ரெசின் எடுத்தோம்னா 5 கிராமுக்கு வந்து நம்ம ஹார்ட்னர் எடுக்கணும். இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னரை நம்ம வந்து ஸ்பூன்லேயும் கூட அளந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெசின் எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்னர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஓகே தான், பட் நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது இந்த மாதிரி வேயிங் ஸ்கேல் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அளந்துக்கிறதுக்காக டேர் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிளாஸும் கூட வெயிட் இருக்கும் இல்லைங்களா, 1 கிராம் 2 கிராம் டிஃப்ரெண்ட்லேயே நம்ம க்யூர் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து டேர் பண்ணிவிட்டு நான் வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னரை அளந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற அளவு 12 கிராம் ரெசினும் 6 கிராம் ஹார்ட்னரும் எடுத்திருக்கேன். அதாவது 12ல் பாதி 6. ஓகேங்களா? இந்த ரேஷியோவில் எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 டைப்ஸாக மிக்ஸ் பண்ணுற ஸ்டிக் இருக்குது. இது வந்து ரீயூசபிள். இந்த சிலிக்கான் ஸ்டிக் வந்து ரீயூசபிள், நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த உட்டன் ஸ்டிக் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வாங்கியிருக்கிற ரெசின் பாட்டிலில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிற ரெசினில் வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 3 to 4 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பபிள்ஸ் இருக்கும். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணும்போது பபிள்ஸே இல்லாமல் மிக்ஸ் பண்ண முடியும்னாலாம் கிடையாதுங்க. 1-2 இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. திரும்ப நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் வைக்கும்போது அதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக எனக்கு வந்து ஆர்டர்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டில் சொன்னதுனால இந்த மாதிரி சின்ன பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதின்ற வந்து பிங்க் கலர்லேயும் அந்த எம்கே அப்படின்ற ஒரு லெட்டர்ஸ் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஹார்ட் ஷேப்பில் கேட்டிருக்கறனால நான் ஹார்ட் மோல்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு முறை நல்லா தொடச்சிட்டதுக்கப்புறமா அதில் இருக்கிற குட்டி குட்டி டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக செல்லோ டேப் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு செல்லோ டேப் எடுத்துகிட்டு மோல்டு மேலே நம்ம நல்லா அமுத்தி விட்டுட்டு ரிமூவ் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு கிச்சன் செய்யும்போது சின்ன சின்ன அந்த சம்கீஸ் சங்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறமா டஸ்ட் இருந்தாலும் கூட அது ரிமூவ் ஆகி வந்துடும். இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கஸ்டமர் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கிச்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து மைக்கா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 6 செட்ஸாகவும் மைக்கா பவுடர் கிடைக்கும். இந்த மாதிரி தனியாகவும் கிடைக்குங்க. நமக்கு எந்த மாதிரி நீட் இருக்கோ அதை பொறுத்து நம்ம மைக்கா பவுடர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மாதிரி 6 செட்டாக இருக்கும் இல்லைங்களா, அது வாங்கிக்கலாங்க. ஸோ ஆர்டர்ஸ் வந்து எப்படி வருது அதை பொறுத்துட்டு வந்து நம்ம பெரிய பாட்டில்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரெசின் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு. 1-2 பபிள்ஸ் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஃபைனலாக வந்து நம்ம ப்ளோ டார்ச் ஆர் பபிள் பஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மைக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிளாக்கும் கொஞ்சம் ஒயிட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் வந்து எல்லா இடத்துலையும் கலந்து வர்றது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மோல்டில் போர் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா பொறுமையாக ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக அந்த கீச்செயினில் வந்து அந்த எட்ஜ் பார்ட்டில் வந்து குட்டியாக ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்கும்போது கீச்செயினோட லுக் வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப் கீழவே குட்டியாக ஹார்ட் மோல்டு இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் சேம் டிட்டோவாக அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நேம் கீச்செயின் ஒன்று ஆர்டர் வந்துருந்ததுங்க. ஸோ அதுக்குமே நான் வந்து ரெசின் வந்து அந்த மோல்டில் போர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது சேம் கலர் தான் இல்லைங்களா, சேம் கலராக இருக்கும்போது நம்ம மோல்டில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கலர் மிக்ஸ் பண்ணோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ரெசின் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மைக்கா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம நிறையா வந்து மிக்சிங் கப் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் போல் ரெசின் மிச்சம் இருக்குங்க.
மிச்சம் இருக்கிற அந்த ரெசினை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏதாவது ஒரு இயரிங்காவோ அல்லது பென்டென்ட்டாவோ நம்ம மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் இந்த மாதிரி ஸ்டட் மோல்டு வந்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம இதே போலவே க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து நான் வந்து ஒப்பாக் பிக்மெண்ட் வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோடில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மோல்டில் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம ப்ளோ டார்ச் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம மேக் பண்ணியிருக்கிற ப்ராடக்டில் டஸ்ட் எல்லாம் படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா ட்ரை ஆக விடணும். என்னோட ரெசின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். இது அடுத்த நாள் வந்து நான் வந்து திரும்பவும் ரெசின் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று ஆட் பண்ணியிருந்த ப்ராடக்ட் எல்லாம் நல்லாவே ட்ரை ஆகிருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கஸ்டமர் என்ன கஸ்டமைஸ் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்களோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ்டு ஸ்டிக்கர் ஷீட். இது எல்லா ரெசின் ஆர்ட் ஷாப்லேயும் கிடைக்குங்க. ஸோ வந்து நான் ஆல்ரெடி பர்பிள் அண்ட் ஒயிட்டில் சேம் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ வந்து அவங்க இதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து எம்கே அப்படின்ற லெட்டர் போட்டு இந்த இன்ஃபினிட்டி வித் லவ் இருக்கிற மாதிரி சிம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது. இது வந்து எம்போஸ் ஸ்டிக்கர், வினைல் ஸ்டிக்கர், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ஸ்டிக்கர், இந்த மாதிரி நிறையா நேம்ஸில் வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஷர்ட் ஷீட், டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட், இந்த மாதிரி ரெசின் ஆர்ட்டுக்கு வந்து பல வகையான ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எம்போஸ் ஸ்டிக்கர் தான். இது வந்து ப்ரைஸ் வைஸும் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வினைல் ஸ்டிக்கரில் இருக்கிற லுக் இருக்குங்க. ஆனால் வினைல் ஸ்டிக்கர் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஒயிட் கலர் பேப்பர் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பேப்பர் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். பட் இதில் வந்து அந்த மாதிரி வராது. நம்ம வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு அப்படியே விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதுக்கு நான் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுடுறேன். இந்த மாதிரி கீச்செயின் மேக் பண்ணும்போது ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணுன்றது இல்லைங்க. பென்னும் கூட அவைலபிளாக இருக்குது. கோல்டன் கலர், சில்வர் கலர், அந்த வந்து பிளாக் கலர், இந்த மாதிரி பென்னெல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து பென் கூட வாங்கி கீச்செயின் மேக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அதோட லுக் வந்து இன்னுமே ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ கிளிட்டர் ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்து யூவி ரெசின் வந்து ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகினதுக்கப்புறமா ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். எதனால வந்து யூவி ரெசின் நான் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிட்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெசின் போர் பண்ணோன்னா அது அப்படியே மிதந்து வந்து அந்த லெட்டர்ஸ் மேலேயே இருக்கும். கீச்செயின் ஃபுல்லாமே கிளிட்டராக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் போல் யூவி ரெசின் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். அடுத்ததான் இந்த பிங்க் கலர் ரெசின் கீச்செயினில் கஸ்டமர் கேட்டிருந்தது ஜோதி அப்படின்னு நேம் எழுதி கேட்டிருந்தாங்க. நேம் எழுதியாச்சுங்க. அடுத்ததாக சேம் அதே மாதிரியே யூவி ரெசின் வச்சு நம்ம கிளிட்டர் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம யூவி ரெசின் கொடுத்து கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருந்தது நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த கஸ்டமர் எம்கே அப்படின்ற 2 லெட்டருக்கும் நடுவில் ஹார்ட் இன் ஷேப் கேட்டிருந்தாங்க. ஸோ கோல்டன் கலர் பெனில் வந்து ஹார்ட் இன் ஷேப் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா ஒர்க்கையும் முடிச்சதுக்கப்புறமா டாப் கோட்டிங் கொடுத்துடலாம். இது போல் எந்த அளவுக்கு ரெசின் ஆட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ரெசின் ஆட் பண்ணிவிட்டு டாப் கோட்டிங் கொடுத்துட்டு திரும்பவும் சேம் அதே மாதிரி 24 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுடணுங்க. அடுத்ததாக ஸ்டட் மோல்டில் வந்து ஆட் பண்ணியிருக்க ஸ்டட்காக இந்த மாதிரி பேஸ் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த பேஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருந்த எல்லா ஸ்டட்டுமே நல்லா ட்ரையாக இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க ரெசினில் ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ் வந்து நம்ம ஒட்டிடணும். இதுவுமே ஒரு 24 ஹவர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இதுவுமே நல்லா பிளேஸ்மெண்ட் பார்த்து வச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த ப்ளோ டார்ச் வந்து கொடுத்து இருக்கிற பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பபிள் பஸ்டர் ஆர் இந்த மாதிரி ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஒரு 24 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா மோல்டில் இருந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக டீபரிங் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நல்லா ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிற ரெசினை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரியான டீபரிங் டூல் வந்து
ரெசின் ஆர்ட் ஷாப்லலாம் கிடைக்கும். ஸோ அதை நான் வச்சுருக்கேன். ஸோ சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இது போல் நல்லா ரெடி பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த கீ செயினோட அந்த செயின் வந்து ஆட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி தான் ஹேண்ட் ரூலர். நான் யூஸ் பண்ணியிருக்கிற மோல்டில் வந்து ஹோல்ஸ் கிடையாது. ஸோ வந்து ஹேண்ட் ரூலர் வச்சு நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது, எலக்ட்ரிக் ரூலர், இந்த மாதிரி தான் ஹேண்ட் ரூலர். பிகினிங் ஸ்டேஜில் இந்த ஹேண்ட் ரூலரே ஓகேங்க. இந்த ஹேண்ட் ரூலர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். எலக்ட்ரிக் ரூலர்னால் ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க. ஸோ கரெக்டான பிளேஸில் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூவும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ஆர்ட் ஷாப்பில் வந்து கிடைக்குங்க. நீங்கள் டேரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் நிறைய ரெசின் ஆர்ட் ஷாப் இருக்குது. கொஞ்சம் போல் யூவி ரெசின் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ வந்து ஒரு சொட்டு போல் யூவி ரெசின் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம யூவி ரெசின் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் யூவி லைட்டில் காமிச்சதுக்கப்புறமா நம்ம செயின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிங் செயின் இதெல்லாமே கிடைக்கும். இதில் வந்து நான் இந்த செயினுக்கு எப்படி அந்த ஸ்க்ரூ ஆட் பண்ணணும் அதே மாதிரியே அந்த குட்டியாக இருக்கிற ஹார்ட்லேயும் ஸ்க்ரூ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹார்ட் செயின் ஷேப்பில் இருக்கிற மோல்ட் அண்ட் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஜம்ப் ரிங் வச்சு அந்த குட்டி ஹார்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரியான டூல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டூல்ஸ் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கீச்செயின் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கீச்செயினில் வந்து ஹோல்ஸ் இருக்கல, ஸோ வந்து ஹேண்ட் ட்ரில்லர் வச்சு ஹோல்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த கீச்செயினில் அந்த மோல்ட்லேயே ஹோல்ஸ் இருந்ததுனால நம்ம வந்து டைரெக்டாக அந்த ரிங் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கீச்செயின் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஹோல் இருக்கிற மோல்ட் பெட்டரா, ஹோல் இல்லாத மோல்ட் பெட்டரான்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினராக இருந்தாலுமே ஹோல் இல்லாத மோல்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ட்ரில்லர் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஹோல்ஸ் இருந்தாலுமே நம்ம அந்த ரிங் ஆட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து ஹோல்ஸ் இல்லாத மாதிரியான மோல்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது அதோட லுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த ரிங் ஆட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானுமே ஒரு பிகினர் தான். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் ட்ரில்லரும் இந்த ஸ்க்ரூவும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இந்த கீச்செயின் மேக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டட் மோடில் வந்து ரெசின் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலலாம் ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான ஸ்டட் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டட்டையும் நீங்கள் சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீச்செயின் ஆர்டர் பண்ணுற கஸ்டமருக்கு இந்த ஸ்டட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கும்போது கஸ்டமரும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. நமக்குமே ரெசின் எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இயரிங் கார்டில் நம்ம மேக் பண்ணியிருந்த ஸ்டட்டை ஆட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம சேல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரியான ரெசின் ப்ராடக்ட் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கீச்செயின் மட்டும் இல்லாமல் பர்த்டே கிஃப்ட், ஃப்ளார் ப்ரெசர்வேஷன், பேபி திங்ஸ் ப்ரெசர்வேஷன் இதெல்லாமே கூட பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.